ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். எப்ப பெறுவான்? நான் சொல்றேன், முதல்ல இப்பவே இந்த பூலோகத்திலேயே ஒன்றுக்கும் குறைவுபடாமல் பூரண சம்பூர்ணம் உள்ளவனாய் விளங்குவதன் மூலமாக அவன் அப்படிப்பட்ட நன்மையால் முடிசூடப்படுகிறான். உயர்ந்ததே இயேசுவின் நாமம், மகிமை மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனின் இம்மானுவேல் மாவல்லமே ஜீவ வார்த்தை. உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர், மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை உயர்ந்ததே இயேசுவின் நாமம், அருமை இரட்சகர், மகிமையே தேவனானவர் நம்மோடுள்ளார். தேவனின் இம்மானுவேல் மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை உயர்ந்ததே இயேசுவின் அருமை இரட்சகர், மகிமையின் தேவன், நம்மோடுள்ளார். தேவனின் இம்மானுவேல் மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை ஓ மாவல்ல மீட்பர், ஜீவ வார்த்தை. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ரேஸ் மாதிரி, ஒரு ஓட்டம் மாதிரி ஓடிட்டு இருக்கிறோம். இதை வெற்றிகரமாக நம்ம ஓடி முடிக்கணும்னா இது எப்படி செய்தால் தான் நம்ம ஓடி முடிக்க முடியும் பாருங்க. இல்லைன்னா முடிக்க முடியாது. ஏன்னா நாம் முடிக்கக்கூடாது, அது வெற்றிகரமாக முடியக்கூடாதுன்றதான் பிசாசனுடைய நோக்கமே. நம்ம வெற்றிகரமாக அதை முடிக்கக்கூடாதுங்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், பல விதமான இடையூறுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இடையில அனுப்புகிறான். ஏன்னா அது வெற்றிகரமாக நம்ம வாழ்ந்துற கூடாது. என்னைக்கு நீங்க இதை விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு என்ன பண்றான், பிசாசானவன் தான் வந்து பலவித இடையூறுகளும் கொண்டாந்து அனுப்புகிறான். ஏன்னா அவனுடைய இது என்னன்னா, எப்படியாவது உங்களுடைய நம்பிக்கையை குலைத்து போட வேண்டும்,
உங்களுடைய விசுவாசத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். நீங்கள் இப்போ ஹோப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு காரியம் நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, விசுவாசத்துட்டு இருக்கிறீங்க. அதை எப்படி அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது? அந்த ஹோப்பை எப்படி இடித்து தள்ளுறது? அந்த மனதில் கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க பாருங்க, பலத்தாரன் மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை, எதிர்காலத்தை, அதை எப்படி இடிச்சு ஒன்றும் இல்லாமக்குறது? எப்படி இடிச்சு ஒன்றும் இல்லாமக்குறதுனா பல விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இதெல்லாம் கொண்டு வந்து வாழ்க்கையில் திசை திருப்பி அதன் மூலமாக எல்லாத்தையும் இடிச்சு ஒன்றும் இல்லாமக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கா. இதை புரிந்து கொள்ளணும் பாருங்க. அப்போ பிரச்சனைகள்லாம் எங்கிருந்து வருதுன்றதை புரிஞ்சு கொள்ளணும். இதை கத்தர் தான் அனுப்பிச்சாருன்னா தொலைஞ்சோம், தப்பா எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். திருப்பவும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் தியானிக்கும் போது, வசனத்தை தியானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வரும்போது உறுதியாய் வசனத்தில் நிற்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு உண்டாகிறது. எல்லாத்தையும் சகித்து இதனூட நின்று ஜெயத்தை காணக்கூடியவர்களாக நம்ம மாறுறோம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்குது காமிக்க போறேன் இன்னைக்கு. சோதனைன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் வருகிற வாழ்க்கையில் வர டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ், போராட்டங்கள், இதெல்லாம் யாரு? கர்த்தர் ஒன்று கொடுக்கல நமக்கு. இதை வச்சு நம்ம பரிசுத்தமாக்கல அவரு, இதை வச்சு நம்ம பெரிய ஆளாக்கல அவரு. இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா நம்முடைய விசுவாசத்தை அழித்து போடும்படியாக. கவனிங்க 2ஆம் வசனம், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது, பலவிதமான சோதனைகளில் எல்லாம் சொல்லுங்க அகப்படும் போது, அகப்பட்டீர்கள் ஆனால் அப்படின்னு இல்லை, அகப்பட்டீர்கள் ஆனால்னா ஒருவேளை வரலாம், இல்லைன்னா வராதுன்னு அர்த்தம். அகப்படும் போதுன்னு இருக்கனால கண்டிப்பாக வரும்னு அர்த்தம். ஆகவே இது நிச்சயம். எது நிச்சயம்? வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள், சோதனையாக இருக்கக்கூடிய காரியங்கள், பல்வேறு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் இதெல்லாம் நமக்கு உண்டாகிறதுன்றது உலக வாழ்க்கையில் அது சகஜம். சிலர் சொல்கிறாங்க இந்த விசுவாச போதனெல்லாம் போதிக்கிறாங்க, அது என்னது அது ஒன்றுமே கஷ்டமே இல்லைன்றாங்களா, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்றாங்களா? அப்படி போதிக்கலடாங்க. கஷ்டம் எங்கேருந்து வருதுன்றதை பற்றி தெளிவுபடுத்துகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கஷ்டம்லாம் பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, கத்திரத்துலேருந்து தான் வருதுன்னு வியாக்கியானம் பண்ணி விட்டுறாங்க. நான் வரலன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே வசனத்திலேருந்து. அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்ன, கஷ்டத்தெல்லாம் கத்தர் மேலே பழி போட்டுடுறாங்க. இவங்க சொல்கிற பழியில் பார்த்தா கத்தர் தான் காலை ஒடிச்சார், கத்தர் தான் கையை ஒடிச்சார், கத்தர் தான் கேன்சரை கொடுத்தார், கத்தர் தான் இந்த வியாதியை கொடுத்தார், கத்தர் தான் கொன்னார், கத்தர் தான் பிள்ளை எடுத்துக்கிட்டாரு, கத்தர் தான் புருஷனை எடுத்துக்கிட்டாரு, உங்கள் அப்பாவை கத்தர் தான் எடுத்துக்கிட்டாரு. ஒரு பிரசங்கியார் பாருங்க, இன்னைக்கு ரொம்ப பிரபலமான பிரசங்கியாராக இருக்கார். 12 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா இருந்து பண்ணாராம் பாருங்க. அப்போ பிரசங்கம் பண்ண வந்து பிரசங்கியார் சொன்னாராம், அந்த ஆராதனையில் சொன்னாராம், கர்த்தருக்கு இவர் தேவைப்பட்டார், அதனால் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னாராம். இவருக்கு 12 வயசு தான் நான் பாருங்க. அப்போ அவர் சொன்னார், அவர் நினைச்சாராம் மனசில், என்ன கர்த்தர் இவர், எனக்கு தேவை எங்கள் அப்பா, இவர் கர்த்தர் எடுத்துக்கிட்டேன்னாரு. எவ்வளோ மோசமான ஒரு கர்த்தர். எனக்கு அப்பா தேவை இல்லையா, 12 வயசு பையனுக்கு ஒரு அப்பா தேவை, கர்த்தர் எப்படி எடுக்கலாம் எங்கள் அப்பாவை அப்படின்னு தான் யோசித்தாராம் பாருங்க. இன்னைக்கு பிரபலமான பிரசங்கியாராக இருக்காரு, இதெல்லாம் நல்லா விலைக்கு சொல்றாரு, அது விளங்கிருச்சு அவருக்கு. சிலருக்கு என்னதான் கஷ்டப்பட்டாலும் விளங்க மாட்டேங்குது. இதுல ஒரு ஆறுதலை காலம், சரி கஷ்டத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரா, நான் சகிச்சுக்கிறேன், போதும் கர்த்தர் கொடுக்கட்டும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் இருக்கிறாங்க நிறைய பேர். யோசிக்கிறதே கிடையாது பாருங்க, கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறதே கிடையாது. பைபிளை படிச்சாலே போதும் வந்துடும். இதெல்லாம் இது சரியான விதத்தில் போதிக்கிற இடத்துக்கு போனாலே கரெக்டா வரும். சொல்லியிருக்கு பாருங்க, என் சகோதரரே, அப்ப விசுவாசிகளுக்கு எழுதுறார் சகோதரனா, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அப்படின்னா நிச்சயமா எல்லாரும் எந்த காலகட்டத்திலேயாவது பலவிதமான பலவிதங்கள்ல வரும். இது பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், இப்படி எல்லா காரியங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் வரும்போது, அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன சொல்றாரு, இதெல்லாம் வரும்போது எதுக்காக இது வருது? உங்கள் விசுவாசத்தை ஒன்றுமில்லாமல் போகும்படியாக, உங்கள் விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும்படியாக. உங்களுடைய விசுவாசம் ஒன்றும் சாதிக்காது, ஒன்றும் செய்து தராது, உங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்காதுங்கிறத உங்களுக்கு உணர்த்துவதற்காக, உங்களுக்கு எப்படியாவது அதன் மூலமாக கொண்டு வந்து உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போடும்படியாக தான் இது வருகிறது. ஆனா வசனத்தில் எப்படி நிக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா
பொறுமையோடு எப்படி காத்திருந்து இதில் ஜெயிப்பது, கர்த்தர் இதில் வெற்றியை தருவார்னு பொறுமையாக காத்திருந்து இதில் ஜெயித்து இதை மேற்கொள்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கடைசியில் என்ன நடக்கும்? 4ஆம் வசனம் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், அதாவது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்தால் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்ப கஷ்டம், துன்பம், எதிர்ப்புகள், போராட்டங்கள்லாம் வரும்போது அதை ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்றாரு? ஏன்னா கர்த்தர் அனுப்பிச்சாருன்னு இல்லை, இதை நான் தான் ஜெயிக்க போறேன், அதனால தான் சந்தோஷம் இல்லையா? இப்போ பாருங்க, மேட்ச் ஃபிக்ஸிங்ன்றாங்க. மேட்ச் உண்மையாகவே மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குதுன்னு வைங்க, நம்ம வின் பண்ணுற மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அப்போ போகும்போது என்ன பயத்தில் போக மாட்டோம். எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அவன் தோக்கிறதுக்குன்னா வந்திருக்கிறான், அவனுக்கு காசு கொடுத்து தோக்க வைக்கிறாங்க இல்லையா? அப்போ நம்ம ஜெயித்துற போகிறோம் தெரியும், சந்தோஷத்தோடு தான் போகும். நம்ம மேட்ச் ஏற்கனவே ஃபிக்ஸ்டு, நாம தான் ஜெயம்னு சொல்லி கர்த்தர் எழுதிட்டாரு, நமக்கு தான் வெற்றி, நமக்கு தோல்வியே கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியல பாருங்க, நமக்கு தோல்வியே கிடையாது, நமக்கு வெற்றி தான். இதை எழுதியாச்சு, இதை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இதுதான் சத்தியம். அப்போ அதுக்குள்ள நுழையும் போது ஒரு போராட்டத்தை பார்க்கும்போது என்ன, நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அந்த மேட்சை ரொம்ப சந்தோஷமா ஆடுவீங்க. அப்படிதான் சொல்லி இருக்குதுங்க. சந்தோஷமாய் எண்ணுங்கள், மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். ஏனென்றால் இந்த போராட்டத்தை எல்லாம் நீங்க ஜெயிக்க போறீங்க, இதில் வென்று காட்ட போறீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார். ஆகவே மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள் சொல்லி, இதெல்லாம் இப்படி மிகுந்த சந்தோஷமா எண்ணி அப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா, எப்படி மிகுந்த சந்தோஷமா எண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வர்றோம்னா, இதெல்லாம் அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய தியானம், அதையே சொல்லிட்டு இருக்கிறது, அதையே பார்த்துட்டு இருக்கிறது. அதை காமிக்கிறேன் பாருங்க, அதில் தான் இருக்குது. அப்படி மிகுந்த சந்தோஷமா எண்ணினால் என்ன நடக்கும்? 4ஆம் வசனத்தில் அருமையாக சொல்லுங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இதில் பொறுமையை காத்திருக்கும் போது என்ன ஆகுதான்? ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை. எனக்கு என்ன பிடிக்குதுன்னா, இங்கே ஒன்றிலும் குறைவுபடாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வரும். so that you lack or want nothing, you have everything perfectly, don't lack or want anything. எதுலையுமே குறைவு கிடையாது, எல்லாத்திலையும் நிறைவு. நான் சொல்றேன், வசனத்தில் நிற்கிறவர்கள் இதை நம்பி இந்த நம்பிக்கையை இழக்காமல், விசுவாசத்தை இழக்காமல், வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் நின்று தாக்கு பிடிச்சு வர்றவங்க பூரணராயும் ஒன்றிலும் குறைவுபடாதவர்களுமாக நிற்பார்கள் என்று சொல்லியிருக்குது. ஏன்னா அருமையான வார்த்தைகள் பாருங்க. சொல்லிட்டு அப்புறம் பாருங்க 12ஆம் வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது அப்படியே போயிட்டே இருக்குது சப்ஜெக்ட். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்த சோதனை? அதான் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது இருக்கு இல்லையா, அந்த சோதனையில சகிக்கிற மனுஷன். சகிக்கிறது என்னன்னு சொல்றேன், அதுல பொறுமையோடு இருக்கிறவன். அதன் மத்தியில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தான் தருவாரு. இது இன்னைக்கு இருந்து மறைஞ்சு போகிற காரியம், இது இன்னைக்கு வருது, நாளைக்கு போயிடும், இதெல்லாம் அநித்தியமான காரியங்கள். என் கண்ணை நான் கர்த்தருடைய வார்த்தையில வைக்க போறேன், அதையே நம்பிக்கிட்டு இருக்க போறேன், அதையே விசுவாசிட்டு இருக்க போறேன். இந்த பிரச்சனையின் மேல வைக்க போறதில்லை, மனம் தளர விட போறதில்லை, சந்தோஷத்தை நான் இழக்க போறதில்லை, என் வெற்றி உணர்வை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய நம்பிக்கையும் குலைத்து போடும்படியா வந்திருக்குது. நான் அதெல்லாம் போகாதபடி காத்துக்கொள்ள போறேன், வசனத்தையே நோக்கி பார்த்துட்டு இருக்க போறேன் அப்படின்ற மனுஷன் அப்படிதான் சகிக்கிறது. சகிக்கிறதுனா பல்ல கடிச்சிட்டு சகிக்கிறத சொல்லல, அதுல எல்லாம் சாம்பியன்ஸா இருக்கிறாங்க. பல்ல கடிச்சு சகிக்கிறதுக்கு ஒரு சபை தேவையில்லை, கத்துறதுக்கு. நிறைய பேர் ஏற்கனவே சகிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சகிச்சுக்கிட்டு எப்படா தீரன்னு பல்ல கடிச்சிட்டு சகிக்க சொல்லல. இது வசனத்தை பார்த்து பார்த்து அதனால ஆறுதல் அடைஞ்சு அதை கொண்டு பொறுமை இன்னும் அதிகமா பொறுமை உண்டாகி கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தான் வச்சிருக்கிறார் நம்பிக்கை பெருகி அப்படி சகிக்கிறத பற்றி சொல்லி இருக்குது. சகிக்கிறதுனா அப்படி சகிக்கிறது பாருங்க, பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது இல்லை. வசனத்தையே பார்த்து வெற்றி என்னுடையது என்கிற நம்பிக்கையை பெருக்கி கொண்டு அதில் வளர்ந்து கொண்டு அப்படி சகிக்கிறது. சோதனை சகிக்கிற மனுஷன் அப்படி பண்றவன் பாக்கியவான். இந்த விதத்தில் சகிக்கிறவன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு ஒருவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை
பெறுவான். இது நிறைய நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஜீவ கிரீடன்றது செத்த பிறகு பரலோகம் போன பிறகு நமக்கு கிடைக்கிற ஒரு ஜீவ கிரீடம் அப்படின்னு தான் நிறைய சொல்கிறாங்க. அதுவும் இருக்குது, பைபிளில் சொல்லி இருக்குது. பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுன்றார். கரெக்டு. ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாரு, போகிறாரு, சாகிற நேரத்தில் சொல்கிறாரு அது கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு நம்புகிறாரு. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது வெறும் அப்போ வர்ற கிரீடம் அல்ல. இங்கே சொல்லி சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 4ஆம் வசனத்தில் வாஸ்தவம். இப்படி சோதனையை சகிக்கிறவங்க எண்டில் ரிசல்ட் என்ன? ஒன்றுக்கும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை அவர்களுக்குள்ளே செய்கிறது. இப்படி சகிக்கும் போது அப்போ இப்போ நடக்கிறத சொல்லி இருக்குது. எப்போ ஒன்றுக்கும் குறைவில்லாதவர்களாக பூரணராக நிறைவுள்ளவர்களாக மாறுறோம்? பரலோகம் போன பிறகு இல்லை. எங்கே மாறுறோம்? இங்கே தான் மாறுறோம். ஒன்றுக்கும் குறைவுபடாதவர்களாக இங்கே மாறுறோம். அப்போ என்ன சொல்லுது வேதவசனம்? இப்படி சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொன்னால், ஜீவ கிரீடம் என்று சொன்னால் இந்த ஜீவன்ற வார்த்தை இந்த ஜோவே என்கிற வார்த்தையிலிருந்து வருது. தேவனை போன்ற ஒரு வாழ்க்கை, தேவன் வாழுகிற அதே வாழ்க்கை, அதே வாழ்வு, நித்திய ஜீவன் சொல்லியிருக்கிற வேதத்தில் அந்த மாதிரியான வாழ்வு, தரத்தில் வித்தியாசமான ஒரு வாழ்வு, தரத்தில் வித்தியாசம். அந்த ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். எப்போ பெறுவான்? நான் சொல்றேன், முதல்ல இப்பவே இந்த பூலோகத்திலே ஒன்றுக்கும் குறைவுபடாமல் பூரண சம்பூர்ணம் உள்ளவனாய் விளங்குவதன் மூலமாக அவன் அப்படிப்பட்ட நன்மையால் முடிசூடப்படுகிறான். அப்ப நான் சொல்றேன், இந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான்றது பரலோகம் போன பிறகு பெறுறது சொல்ல. எதை பற்றி சொல்லி இருக்குது? இந்த பூலோகத்திலேயே நாம் பொறுமையுள்ளவர்களாக இதை சகித்து இதையெல்லாம் மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையே நோக்கி பார்த்துட்டு அதிலேயே நம்பிக்கையாக இருந்து விசுவாசத்தை இழக்காமல் இருக்கும்போது ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் நாம் மாறிவிடுகிறோம். இதுதான் ஜீவ கிரீடத்தை இப்பொழுதே நமக்கு கொடுக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லாவற்றிலும் ஒரு ஜீவ கிரீடம் மாதிரி மகுடம் சூட்டப்படுகிறோம். எல்லா நன்மையினாலும் நாம நிரம்புகிறோம். பாருங்க, இந்த எல்லா நன்மையினாலும் நிரம்புகிறது அதுக்கு நடுவில் 1000 பிரச்சனை வருது. பிசாசான லேசில் நிரம்ப விடக்கூடாதுன்னு பார்க்குறான் அவன். எப்படியாவது விசுவாசம் போயிடணும், எப்படியாவது நம்பிக்கை இழந்துடணும், நீங்க எப்படியாவது நம்பிக்கையை கைவிட்டுறணும், எப்படியாவது போன ஆயிடணும். உங்களுக்கு நீங்க வாழ்க்கையை வாழ்றதை பற்றி அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய வெற்றிகரமாக வாழ்ந்து கர்த்தருடைய நோக்கத்தை நீங்க நிறைவேற்றக்கூடாது. அதுதான் அவனுடைய நோக்கம். கர்த்தருடைய நோக்கத்துக்காக நீங்க வாழ்ந்துடக்கூடாது. வெறும் கைக்கும் வாய்க்கும் வாழ்ந்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்ந்துட்டு போன்றான். நீங்க எத்தனை அல்லையிலையோ சொன்னாலும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சொல்லுன்றான். ஆனா ஒரு நயா பைசா கூட கர்த்தருடைய காரியங்களுக்காக நீங்க கொடுக்க முடியாது, செய்ய முடியாம கையை முடக்கி போட்டால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அல்லலியான்னு கத்துறதுல அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா கத்திக்கன்றான். தொண்டை தண்ணி போக கத்திக்க. ஆனால் ஒன்றும் இல்லாமல் இரு. ஏன்னா நீ நினச்சதை ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியாது, வீட்டை கட்ட முடியாது, வாழ்க்கையை ஸ்டடி பண்ண முடியாது, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, கர்த்தருடைய காரியங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் இங்கே இருந்துச்சு அங்கே போன்னு சொன்னார்னா இவன் ஒன்றும் இல்லை. கையில் காசு ஒரு சின்ன காரியத்தை கர்த்தர் சொல்லுன்னாரு செய்யினார் செய்ய முடியாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பாருங்கள், என்கிட்ட இருந்தால் நான் செய்வேன் பிரதர்ன்ற ஆளு தான் நிறையா இருக்கிறாங்க. ஹலோ, இல்லைங்களா? உங்களுக்கு சிரிப்பு வருது, என்ன தெரியும் உங்களுக்கு. அப்படி தான் நிறைய இருக்கிறாங்க. என்கிட்ட மட்டும் இருந்ததுன்னா நிறைய. அப்போ இருக்கிறது எப்படின்றது சொல்கிறதுக்கு தான் நீங்கள் சபை வச்சுருக்கிறோம். ஹலோ, எப்படி நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிசாசுடைய சேனைகள் இருக்குது, இரவும் போல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி அப்படி ஆகுறது, எப்படி வெற்றிகரமாக மாறுறதுன்றதுக்காக தான் இரவும் போல வேதத்தை தியானிக்க சொல்லி இருக்குதுங்க. அவன் நைட் அண்டே வேலை செஞ்சுட்டு இருக்கான் பிசாசு. பாருங்க, எப்படி நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா கடவுளின் நோக்கம் நிறைவேறக்கூடாது, நம்ம ஒன்றெல்லாம் போயிடணும், பாழா போயிடணும், இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடணும், இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் ஆயிடணும், இருந்தே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடணும். அதுதான் அவனுடைய குறிக்கோள். நான் சொல்கிறேன் பாருங்க, பிள்ளைனா பிறந்ததுக்கே ஒரு பிரயோஜனமே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கும் பாருங்க. நான் பிறந்திருக்கிறேன், இத்தனை நாள் வாழ்ந்துருக்கிறேன், இதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நான் வாழ்ந்துடணும், ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஆனால் நான் விட போகிறதில்லை. எத்தனை பிரச்சனை பார்த்தாச்சு, எவ்வளவு துன்பங்களை கண்டாச்சு, எத்தனை எதிர்ப்புகளை பார்த்தாச்சு.
பிரயோஜனம் இல்லாம வாழல, பிரயோஜனம் உள்ளவனாக வாழ விரும்புகிறேன். இதுக்காகவே எவ்வளவு எதிர்ப்பு பார்த்துருக்கேன் தெரியுமா? எத்தனை இதை தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா? எத்தனையோ முறை அப்படியே போதும் போதும் ஆயிடும், அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துருக்குறேன். ஆனா ஒண்ணுதான் கரை ஏற்றி இருக்குது. எது? எப்பவுமே இதுல கண்ணை எடுக்காம இதை பார்த்துட்டு இருக்கிறது. இதுதான் என்ன பண்ணுது? நம்மளை கரை ஏற்றுகிறது, வாழ வைக்கிறது, ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ண வைக்கிறது, ஒரு வெற்றியை காண முடிகிறது. பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக நான் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்றத கடைசியில் ரிசல்ட்டை காட்ட முடியுது. நான் சொல்றேன், ஜீவ கிரீடம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 எப்படி கண்ணை வசனத்திலேயே வச்சிட்டு இருக்கிறதுன்றதை பற்றி சொன்னேன் இல்லையா? கண்ணை எங்கே வச்சிட்டு இருக்கணும்? அதுதான் இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பா. இதே கற்பனையாக இருக்கணும், இதே வாயின் வார்த்தையாக இருக்கணும், இதன்படியே பேசணும், இதன்படியே நடந்து கொள்ளணும், இதே வாழ்க்கையாயிரணும். அதுதானே சொல்கிறோம், அதுதானே வெற்றி கொண்டாடுதுன்றோம். பாருங்க 17ஆம் வசனம், மனம் எப்படி புதிதாகிறதுன்றத சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி மனதை புதிதாக்குறது, அது எவ்வளோ முக்கியம். மனம் புதிதாகலன்னா அப்படி பண்ண முடியாது. பாருங்க, வசனம் நம்முடைய மனதை புதிதாக்குகிறது, வெற்றியின் பாதையில் நம்ம நடத்துகிறது. 17ஆம் வசனம், மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல. 17ஆம் வசனம், மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க, எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. மேலும் எது என்னமா? காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நல்லா கவனிங்க, அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குது சொல்றதை பார்த்தா, ஆனால் அர்த்தம் இருக்குது. நான் காமிக்கிறேன். காணப்படுகிறவர்களை பார்க்க கூடாதான், காணப்படாதவைகளை பார்த்து கொண்டே இருக்கணுமா? எப்படி காணப்படுறதை தான் பார்க்க சொல்லணும், காணப்படாத பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். ஆப்போசிட்டா சொல்லுது வேதவசனம். காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு.